நீங்கள் அதை தொடர்ந்து வந்த ஓரணியில் தமிழ்நாடு, இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு தலைகுனியாது, இந்த எந்த பேனர்ஸ்லையுமே முதல்வர் ஃபோட்டோ மட்டுமே, முதல்வர் மட்டுமே இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு திமுக வந்துட்டாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் 234 கேண்டிடேட்டு இல்லை வந்து பாராளுமன்ற தேர்தல் 545 எம்பி கேண்டிடேட் சொன்னாலும், மக்களோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, நான் இந்த முதல்வரை தேர்ந்தெடுக்க போகிறேன், இந்த பிரதமருக்காக வாக்களிக்கிறேன்ற செட்டப் இருக்கும். அப்போ அந்த பர்சனல் கரிஷ்மான்னு ஒன்று போகும்போது, இட் வில் பி லைக் தாவேக்காவின் முதல்வர் வேட்பாளர் விஜய் சார், திமுக முதல்வர் வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலினா ஸ்டாலினான்ற பேர் வரும். ஸ்டாலினுக்கு வந்து முதல்வருக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு 35 வருஷம் லீனியேஜ் இருக்கு. ஒரு வாட்டி வென்ற வரலாறு இருக்கு. 21ல் அவர் ஆர்கானிக்கா ஜெயிச்சிருக்கிறார். மக்கள் அந்த மேண்டேட்டை பெற்றிருக்காரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் வரும்போது அது அல்மோஸ்ட் நெப்போட்டிசமா மக்கள் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு வாரிசு அரசியல். இவருக்கு அந்த போதுமான அளவுக்கு புரிதல் இருக்குமான்ற கேள்வி திமுகவின் கோர் ஓட்டர்ஸ்க்கு வந்தா, திமுகவின் அடிப்படை உறுப்பினர் வந்து ஒரு கோவத்துல மாத்தி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி டிசாஸ்டர்ஸ் ஃபார் திமுக. ஸோ அந்த சாய்ஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க. திமுகவின் முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலினா தான் இருப்பார். நான் இதை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வர் வேட்பாளராக திமுக அறிவித்தால் தாவேக்காக்கு அதை விட சிறந்த உதவி திமுகவால் செய்யவே முடியாது.